Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆந்திராவிற்கு செல்லும் சிபிசிஎல் அதனை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சிபிசிஎல் நிறுவன குடியிருப்பு வளாகத்தை பேரணியாக முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆந்திராவிற்கு சிபிசிஎல் நிறுவனத்தை இடமாற்றுவதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு பதிவு செய்திருக்கிறார்கள். மத்திய அரசை கண்டித்து பனங்குடி, சன்னமங்கலம், சமத்துவபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் நாகை பனங்குடியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனம் ஆந்திராவிற்கு இடமாற்றக்கூடாது என்பதை வலியுறுத்தி தற்பொழுது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். மக்கள் போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். கௌதமி, நாகை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிறுவன விரிவாக்கத்திற்காக மத்திய அரசு 31,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பகுதியைச் சேர்ந்த 570 விவசாயிகளிடம் 620 ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் நிலத்தை வழங்கிய விவசாயிகளுக்கு சிபிசிஎல் நிறுவனம் இதுவரை மறுவாழ்வு, மேல்குடி அமர்வு தொகை, இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் அப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில் சில தினங்களாக சிபிசிஎல் நிறுவன விரிவாக்க பணிகள் தடைப்பட்டு ஒப்பந்த நிறுவனங்கள் வழக்கமான பணிகளை நிறுத்தியதாகவும் ஆந்திர மாநிலத்திற்கு சிபிசிஎல் நிறுவனம் இடமாறுவதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனிடையே சிபிசிஎல் ஆந்திர மாநிலத்திற்கு இடம்பெறுவதை கண்டித்து பனங்குடி ஊராட்சி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து பேரணியாக வந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதன் குடியிருப்பு வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர மாநிலத்திற்கு இடமாறுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும், மறுவாழ்வு, மீள்குடியுரிமை இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் விரிவாக்கப் பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை எழுப்பி வருகின்றனர். தமிழ்நாட்டின் வரித்தொகையை மட்டும் பெற்றுக்கொண்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செயல்படும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த பொதுமக்கள் சிபிசிஎல் இடமாற்றம் நடந்தால் தமிழகம் முழுவதும் விவசாய நாட்டுகளை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்த எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களின் போராட்டம் காரணமாக சிபிசிஎல் நிறுவன போராட்டம் நடைபெறும் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது பந்தல் அமைத்து இந்த விவசாயிகள், பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு ஈடுபட்டு வருகின்றனர். சோதனை போராட்டம் தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லெனின். Taste the Daily.